அரைச்சி முந்தி நாக்கலாக்குறேன். இப்போ தான் அந்த மருதாணி கோன் வருது. மற்றபடி இந்த மருதாணியில் இங்கே பாருங்க பத்தாது தண்ணி அப்படியெல்லாம் அது இடங்கள்லாமே இருக்கும். அவங்க இங்கே இந்த மணி பிளான்டே ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் ஆவாதான் தண்ணி காய்ச்சி அழையலாம். இதுதான் என்ன மரம் உண்டா காட்டு மரம் சொல்கிறேன் மணி பிளான். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மா. இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கொடிகாமத்தில் இருக்கிற எங்களோட அம்மான தங்கச்சின்னு தான் நிற்கிறோம். பார்ப்பீங்கள் என்ன தனியாக வந்து நிற்கிறீங்களேண்டு. நாங்கள் நேற்று வந்துட்டு செந்துரணும் வந்தவர் நேற்று அத்தையாக விட்டு ஒரு அந்த கோயிலில் புக்க பொங்கணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டேன். அப்போ நாங்கள் எல்லோரும் நாங்கள் செந்துரன் இந்த வேலை வேணாங்க சும்மா அம்மா விட்டு வந்துட்டு போயிட்டார். அப்போ நான் சும்மா நிற்கிற நேரம் வீடியோ ஒன்று எடுப்போம்ண்டு இந்த அத்தையாக விட நிறைய பூக்கொண்டு எல்லாம் இருக்கும், அதோட நல்லாவும் இருக்கும் பார்க்கவே. அப்போ நான் வந்து வீடியோவில் காட்டுவோம்ன்ட்டு தான் வந்துருக்கிறோம். இந்த பூக்கொண்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க இதுதான் அத்தியாக பூக்கண்டு வந்து எவ்வளோ பூக்கண்டு இதெல்லாம் ஒரு விதமான பூக்கண்டு ஒரு வித்தியாசமான பட்டியாக இருக்குங்க. இங்கே இது 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 அந்த அரளிப்பூ மரம்ன்றது இதுக்குள்ள ஒரு மரம் வைக்கிறது பேர் ஒன்றும் தெரிஞ்சாகும். இங்கால செம்பருத்தி இப்படியே பார்த்துக்கோங்க நிறைய தெரியும். இப்படியே சுற்றி பாருங்க இப்போ என்ன ஒரு இதாக இருக்குங்க. இது நித்திய கல்யாணம் இது மட்டும்தான் எனக்கு தெரியும். வாங்க அப்படி அங்கால போய் பார்ப்போம். இது இந்த மரம் விசாக்கு மரம் அது போலாம் கிடக்கு. இதுபடிவான பூ இப்படி நிறைய இருக்கிறாது. இங்கே ஒரே மரத்தில் ஒரே செம்பருத்தி பூ காய்ச்சிருக்கு நல்லா இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படியே பாருங்க ஒரு சுற்றி இதுவே ஒரு இது பக்கம். இங்கால அடுத்த பக்கம் இப்படியே திரும்புங்க. இங்கே பாருங்க இது அடுத்த பக்கமா இங்கே இது ஒவ்வொரு விதமான பூக்கள் வச்சுருக்கா. அதே மாதிரி இங்காலும் வச்சுருக்கா. இங்கே இது மாமா தான் செஞ்சு கொடுத்தது. இதில் அந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் அந்த மல்லிகைப்பூ கொடி அப்படியே பழந்து விழுந்து இருந்தது. இப்போ வெயில் டைம் தானா இந்த பூ வச்சுருக்கு. எங்கே இதெல்லாம் மாமா தான் செஞ்சு கொடுத்தது பூக்கொண்டுக்காண்டி ஒரு இங்கே தொட்டி சாடி வச்சு வைக்கிற மாதிரி பூக்கொண்டுக்க. இது இங்கே பாருங்க இந்த பூக்கொண்டுகள் நிறைய பூமரங்கள் ஒரே அத்தை பூமரங்கள் செஞ்சு கொண்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விதமான இலையெல்லாம் பூக்கிறத விட இலை வகைகள் வடிவானதெல்லாம் இருக்கிறது. இங்கே இதை பாருங்க இதுதான் என்ன மரம்ண்டா இது காட்டு மரம்னு சொல்கிறது மணிப்பிளார். இதுஇந்த பேர் இங்கே பாருங்க எந்த பெருசு நீங்கள் இப்படி சின்னனாத்தான் பாரும் அத்தியாகல விட்ட மட்டும்தான் இப்படியே ஒரு பெருசாக போய்கொண்டே இருக்குது. இது வைக்கிறது வீட்டுக்கு நல்ல மன்ற வேணும் கூட இல்லாத விட கோயில் பல்ல அப்படியே இல்லாத இடங்கள்லாமே இருக்குது. அவங்க இங்கே வருங்க இந்த மணி பிளான்டே ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் ஆவாதான் தண்டை காய்ச்சி அலையெல்லாம் செஞ்சவா வளைச்சி இப்படி ஒரு டிசைனில் வச்சு பாருங்க. இங்கே இதெல்லாம் இல்லை மரம். இங்கே இது துளசி மடம்ன்ற அந்த இதுக்குள்ளேயும் இப்படி பூக்கண்டுலாம் வச்சுருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா இங்காலையும் எல்லா பூக்கண்டும் இருக்குது ஒரு விதமான பூக்கள். இங்கே பாருங்கள் கத்தாழை தனியாக இருக்குது. கத்தாழை தெரியும் நிறைய பேர் மூட்டு பூசுறது மற்றது வீட்டு வாசலில் வைக்கிறது அதனால எல்லாம் நல்லா இருக்கும். இப்படியே திரும்பி பாருங்க இந்த பூ பாருங்க. அடுத்தது இந்த பூக்கொண்டை பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு இலை வகையில் பார்த்து ஒரு டிசைன் இல்லாத செஞ்சுருக்கா அவ்வளோ இருக்குது. இதுலேயும் ஒரு மரம் இருக்குது அங்காலையும் ஒரு மரம் இருக்குது. இந்த விசாக்கு மரம்னு சொல்கிறோம் ரெண்டையும் அப்படியே நேராக வச்சு விட்டால் வளரும். அந்த வீட்டுக்கு முன் பக்கம் வைக்கிற நல்ல மரம்னா ஆனால் வச்சுருக்கு. இங்கே பாருங்க மேலே இருந்தால் அப்படி ஒரு நாவல் மரம் அத்தியாவத விட்டு நாவல் பறிச்சு நிறைய நாவல் பழங்கள் வந்துருக்கு. இப்போ தான் பூவெல்லாம் வந்திருக்கு. அதனால ஒரே போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சாடியும் பாருங்க இந்த மரத்து இதெல்லாம் கடையிலானத்தை வாங்கினாங்க. இந்த பூக்கொண்டு இந்த சாடி இதுவும் செய்யலாத்த அந்த சின்ன சாடிகள் அதுவெல்லாம் செய்வாங்க. நீங்கள்
இந்த சாரியை தான் அத்தை தான் செஞ்சுவா. இங்கே இது இங்கே இந்த பூக்கொண்ட பாருங்க. இது அந்த தேன் பூன்றது இல்லை, ஒரு விதமான பூக்கள் எல்லாம் நம்ம வந்து உணிக்கிற குட்டி குட்டி அந்த தேனீங்கள் அதெல்லாம் இதில் வந்து தேன் குடிக்கிறது. ஒரு இடத்தையும் ஒரு இந்த இப்படி கட்டி விட்டுருக்கா. இதில் அந்த கொடிமாய் அப்படி படந்து 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 வர்றதுக்காண்டி எல்லாத்துலேயுமே கட்டி கட்டி விட்டுருக்கு. நிறைய பூக்கொண்டு பார்க்கவே ஆசையாக இருக்கும். இது பாருங்க ரோசாப்பூ, குட்டி ரோசாப்பூ, எக்ஸோரா பூ இருக்குது. இங்கால பக்கம் இங்காலம் பாருங்க. இது நிலத்துக்குள்ளேயே வளர்ந்துருக்குது. நிறைய உள்ள சாரிகளுக்கு இருக்கு, நிலத்தில் இருக்கிறோட கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறது. இது இங்கே குட்டி குட்டி பூ இப்போதானே எல்லாம் பூக்குது. வித்தியாசமான பூ சொன்னால் 2 ஆணி இருக்கு அத்தியாவனோட நிச்சயம். எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, பூ வகையிலேயும் இந்த இலையல் மாதிரி அப்படி இருக்கிற நிறைய வாய் இருக்குது. வெளியிலேயும் வச்சுருந்தவா இப்போ எல்லாம் எடுத்துட்டா. இங்கே இதெல்லாம் அப்படிதான் செஞ்சவா. இந்த துளசி மணத்தையும் வச்சிருக்குது. இங்கே மணி பிளான்ட் சொன்னால் நம்ம மணிங்க ஒரே 2 இலையோடான் அத்தை கொண்டு வந்து வச்சுவா. அப்படி இந்த அத்தையை அப்படியே தண்ணி ஊற்றி 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 வளர்ந்து இது ஃபுல்லாகவே மணி பிளான் தான். இங்கே எல்லாமே அந்த வேர் இங்கே பாருங்க இப்படி நின்றது. இந்த மரம் இது பாருங்க இப்படி நிற்க சேர்ந்துதான் இந்த கொஞ்சம் சறுக்கி விடுறது. ஏன்னா அப்படியே தொடர்ந்து போவோம். மற்ற இது இந்த நாவல் மரம்னு சொல்கிறேன், அந்த பால் மரம்னு சொல்கிறது இல்லை. அதனால இந்த மரத்துக்கு பால் பட்டை இது வளர்ந்தா அப்படியே ஒட்டின்னு வரணும் வேரோட அப்படியே ஒட்டி இருக்குது. இங்கே பாருங்க இப்படியே அப்படி படந்து நிற்கிறவரையா அப்படியே தெரியுது. எங்களாலையும் தென்னு கொண்டு பண்ண விரும்போரோட இல்லை இந்த மரத்தை சுற்றியே. சரி இங்கே பார்த்தீங்கன்னா இது கடைசியாக மருதாணி மரம். இந்த மருதாணி மரம் வீட்டில் இருக்கிறது உண்மைக்குமே நல்லதண்டு குணம். மற்ற இந்த மருதாணி என்னன்னு சொல்கிறோம், கையலுக்கு அரைச்சி முந்தினாக்கள் அப்படிதான். இப்போ தான் அந்த மருதாணி கோன் வருது. மற்றபடி இந்த மருதாணியில் சரி இங்கே பார்த்தீங்கன்னா இது கடைசியாக மருதாணி மரம். இந்த மருதாணி மரம் வீட்டில் இருக்கிறது உண்மைக்குமே நல்லதண்டு குணம். மற்ற இந்த மருதாணி என்னன்னு சொல்கிறோம், கையலுக்கு அரைச்சி முந்தினாக்கள் அப்படிதான். இப்போ தான் அந்த மருதாணி கோன் வருது. மற்றபடி இந்த மருதாணியில் அரைச்சி பூசுறது எந்த வித கெமிக்கலும் இல்லை, நல்லா இருக்கும். கை உடனே என்னன்னு சொல்கிறேன் சிவப்பாயிடும். அந்த மஞ்சள் எல்லாம் போட்டு நிறைய போட்டு அரைப்பினேன். நாங்கள் இங்கே வந்து தான் ஒரு அரைச்சி எல்லாம் பூசிக்கினாங்களா அத்தை விட்ட. அத்தையாக்களும் கூட மருதாணி இப்படி இலை வச்சு அந்த கையில் வச்சுருப்பினோம். நல்லா இருக்கும், பார்க்க சிவப்பாக இருக்கும். மற்றது இது தலைக்கும் எண்ணெய் காய்ச்சி சில பேர் வைக்கிறது. மற்ற வீட்டுக்கு வாசல் பெரியரே இருக்குது, அதாவது சுவாமியரைக்கு நேராக இந்த மருதாணியில் இருக்கிற நல்லதுன்றது கூட. ஏன்னா அந்த இலை அப்படி ஒரு புதுமையான இலையான்றது எனக்கு வடிவாக தெரியாது, தெரிஞ்சளவு இவ்வளவு தான். அதேமாதிரி இந்த மருதாணி இலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த துளசி மடம் மற்ற அந்த மல்லிகைப்பூ எல்லாம் பக்கத்து வச்சுருக்கு. ஏன்னா சுவாமி அறைக்கு நேர இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு நல்லது. மாதிரி நாவல் மரம் வைக்கிறது வீட்டுக்கு நல்லதான். வேப்ப மரம் அதெல்லாம் முன்னுக்கு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னுக்கு நிற்கிறதே ஒரு நல்ல இதான், புதுமையானதான். மணி பிளான்ட் எல்லாம் என்னென்னு சொல்கிறது, இப்படி பெருசாக வளர்ந்து கொண்டு போகிறதே ஒரு பெரிய ஒரு இது. சில வீட்டை வீட்டை பட்டுரும். அப்போ சொல்கிறது அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும், அந்த கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குமாண்டு. சில வீட்டை அப்படியே வளர்ந்து போக அதே மாதிரி இந்த வீட்டை சந்தோஷம் அந்த பூச்சாடிக்க சொல்லப்போனால் பூ இல்லை, பூவண்டாலே காணமத்தேக்கு அவ்வளோ ஒரு இங்கே பொங்கல்லேயும் வச்சுருக்கா. பார்த்தாக்கு 2-3 பூ கொண்டுவேன். ஆனால் இதை காட்டு இல்லை. நீங்கள் பாருங்கள் இப்படியே ஒரு பூ கொண்டுவேன். துதியவா இருக்குது சொல்லவே இல்லை. இதில் ஒரு தனி ஒரு கத்தாழை வச்சுருக்கு. வெங்காயம் போட்டு வச்சுருக்கு. நம்ம என்ன தெரியல, இங்கே வெங்காயம் போட்டு வச்சுருக்கோம் வளர்கிறதுக்கு உதவியா எனக்கு. பட் வெங்காயம் ஏதோ 2 மரம் இருக்குது. இது வந்து சூரியகாந்தி பூ. இங்கே பாருங்க சூரியகாந்தி மரம் பண்ணுறேங்க. இல்லை பூ பூத்து இருக்கு. ஆனால் கெட்டா இல்லை. இங்கே பாருங்க ஒரு பூ பூத்து இருக்காது, பிஞ்சா இருக்கு. அங்கே தொங்கல்ல இருக்கு ஒரு சூரியகாந்தி பூ. இன்னொரு வழியாக இருக்கும். எல்லா பூக்கணுமே இங்கே இருக்கும். சொல்லப்போனால் இந்த பூக்கடை மாதிரி தானே இந்த வீட்டில் இருக்கும். அவனை உண்மைக்குமே அதில் வடிவாக இருக்கும், குளிர்மையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த வீட்டு முன் பக்கம் இங்கே பாருங்கள் இந்த பூக்கண்டெல்லாம் மற்ற அந்த கூடை இருக்குல்லோ பூக்கூடை அதை வச்சு சாணி இங்கே பாருங்கள் சண்டை கையால் ஒரு டிசைனில் செஞ்சுவா. ஒரு விதமாக செய்வா. பூக்கண்டு அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இதாகவே என்ன முன் பக்கம் வச்சுருக்குதுண்ணா வாங்க. அப்படி
எல்லாமே ஒவ்வொரு இது அந்த அந்த பூச்சாடி இது மற்ற இந்த கிண்ணிமாக இருக்கும் குட்டி கிண்ணிகள் அதை உள்ள ஒவ்வொரு டிசைனில் செய்வோம். இங்கே இந்த பூக்கான பாருங்க இன்னும் வடிவாக இருக்காங்க. எனக்கு பிடிச்ச பூக்கள் இதுதான். நான் போயிட்டேன் கொஞ்சம் கொண்டு போவேன். இந்த மரமெல்லாம் இப்போ புதுசாக வந்துருக்கு, நல்லா இருக்குது பார்க்குது. பார்த்தீங்களோ இவ்வளோ என்னென்ன அத்தை விட்டு இருக்கிற பூக்கள் அப்படியே ஒரு திருப்பி அப்படியே வருது. இங்கே பாருங்க பூக்கள். இது அத்தை என்ன மல்லிகா கொடி. இதுலேருந்து பூக்கையில் அப்படியே படர்ந்துட்டு சில டைமில் பூக்குறாது, சில இப்போ வெயில் ஆனால் நல்லா பூக்கையில் இருக்குது. ஆனால் இப்படியே படர்ந்து போயிருக்கு நல்லா. இப்படியே பாருங்க இவ்வளோ பெரிய மரம். இந்த மரத்தை தாங்க நல்லா இந்திராபுரி இலையும் இங்கே சில பேர் இப்படி குட்டி குட்டி இலையா எல்லாமே இருக்குது. இது கூட இல்லை. இப்போ பெருசாக அப்படியே வந்து போகுது. பாருங்க இவ்வளோ அத்தியாகங்களுக்கு பூந்தோம் பாருங்க. இதில் என்ன பூ பிடிச்சிருக்கான்னு நீங்கள் மறக்காம சொல்லுங்கள். ஒரு விதமான இலையாலும் இருக்குது. நாங்கள் அப்போ இதோடையே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.